அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான கிராமம் இருக்கு. ஆனா அந்த கிராமம் பேர்ல மட்டும்தான் அழகு. அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே புலம்பிக்கிட்டேதான் இருப்பாங்க. இரவு வந்தாலும் புலம்புவாங்க, பகல் வந்தாலும் புலம்புவாங்க, வெயில் அடிக்குதுன்னு புலம்புவாங்க, குளிர் அடிக்குதுன்னு புலம்புவாங்க. இந்த சமயத்துல அந்த ஊர்ல ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனோட பேரு ராம். அவங்க வீட்டுல கொஞ்சம் பணக்காரங்களா இருந்ததுனால அவனை வெளியூர்ல படிக்கிறதுக்காக அனுப்புறாங்க. வெளியூர்ல போய் அவன் தன்னோட படிப்பை படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு விபத்துல இறந்துடுறாங்க. இப்போ இந்த கட்டத்துல அவன் தன்னோட படிப்பை நிறைவு செஞ்சுட்டு தன்னோட ஊருக்கு சரி நம்மளும் நம்ம அப்பாவோட தொழில் விவசாயத்தையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விவசாயத்தை செஞ்சுட்டு இருக்கான். அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் அவனை ஒரு எதிரி மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா இவன் மட்டும் புலம்பாம அது தன்னோட எதிர்காலத்தை பத்தியும் நிகழ்காலத்தை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கான் இல்லையா. அதனால எல்லாரும் அவனை தீமையை தான் பார்ப்பாங்க. அவன்கிட்ட போக மாட்டாங்க, அவனை பத்தி கேலி பண்ணுவாங்க. ஆனா அவனால எதுவுமே பொருட்படுத்தல. நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னோட வாழ்க்கையை அப்படியே விவசாயம் பண்ணிக்கிட்டே ஓட்டிட்டு இருக்கான். இந்த கட்டத்துல அரசாங்கம் அந்த ஊருக்கு ஒரு தொகை கொடுக்குறாங்க. அந்த தொகையை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஊர் தலைவர் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாரு. ஒருத்தவங்க கோயில் கட்டலாங்கிறாங்க, இன்னொருத்தவங்க மண்டபம் கட்டலாங்கிறாங்க. ஐயா நம்ம ஊரோட விசேஷங்கள்லாம் பக்கத்து ஊருக்கு போய் செய்ய வேண்டியதா இருக்கு, ஒரு மண்டபம் கட்டலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க மருத்துவமனை கட்டலாங்கிறாங்க. உடனே இவன் நான் சொல்றான், ஐயா இந்த மாதிரி ஒரு குளம் வெட்டி அதுல அடியில சுண்ணாம்பு கற்கள் எல்லாம் போட்டு ஒரு குளம் வெட்டலாங்க ஐயா. அப்ப தண்ணி நம்ம அதுல ஒரு தடவை தேக்கி வச்சோம்னா ரொம்ப வருஷத்துக்கு அந்த தண்ணி அதுல இருந்து போகாது அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா இந்த யோசனை அவன் ஒத்துக்கவே இல்லை. உடனே அவன் சரி இவன் ஒத்துக்கலாம் என்ன, நம்மளோட குளத்திலே நம்மளோட இடத்துல நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 5 ஏக்கர் வயல்ல ஒரு பாகத்தை மட்டும் எடுத்து அதுல ஒரு பெரிய குளமா தோண்டி அதுல அவனோட யோசனையை அவன் செய்யறான். சுண்ணாம்பு கற்கள் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மழை வருது. பெரிய மழை வாட்டி அந்த குளம் ஃபுல்லா நிறைஞ்சிருது. நிறைஞ்ச உடனேயுமே அந்த குளத்துல வர தண்ணியை வச்சுதான் அந்த விவசாயத்தை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். இவர் அந்த ஊர் தலைவர் சொல்றாரு, அதான் இவ்வளவு பெரிய ஆறு ஓடுது, எதுக்கு குளம் எல்லாம் வெட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஆனா இவன் இல்லைங்க ஐயா, நான் என்னோட விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை நான் என்னோட வயல்ல இருந்தே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். அந்த ஆத்துல இருந்து வர தண்ணியில தான் அந்த ஊர் மக்கள் சாப்பிடறதுக்கும் பண்ணுவாங்க, குடிக்கிறதுக்கும் அந்த தண்ணி தான். ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய வறட்சி வந்துருது. அந்த ஆறுல சுத்தமா தண்ணியே இல்லை. ஆனா இவனோட குளத்துல மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. இவன் தன்னோட கல்வியறிவு மூலியமா அந்த குளத்துல இருக்க தண்ணியை மட்டும் வச்சு சொட்டு நீர் பாசனம் மூலியமா தன்னோட வயலை மட்டும் பச்சை பசேன்னு வச்சுக்கிறான். உடனே ஊர் தலைவர் கேட்கிறாரு, எப்படி உன் வயல் மட்டும் பச்சை பசேன்னு இருக்கு, நாங்க தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துலதான் பாரதி அழகா சொல்றாரு, எவனையும் வெற்றி காகிதம் என்று எண்ணாதே, அவனும் ஒரு நாள் பட்டமாய் பறப்பான், நீயும் அவனை அண்ணாந்துதான் பார்ப்பாய். நன்றி.